My friends, என்னோட நேம் நரேஷ். ஸோ நான் இப்போ ஒரு dotnet டெவலப்பராக ப்ளேஸ் ஆகிருக்கேன். ஹாய், நான் உங்களோட வெங்கட் ஃப்ரம் விக்கி டெக்கியன் காஷிவ் இன்ஃபோடெக். ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். இன்றைக்கி என்னுடைய ஸ்பெஷல் எங்கள் ஊருக்காரனை பற்றி பேசுகிறதுக்கு அவன் ரொம்ப ஸ்பெஷல் தான் எனக்குங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா அப்பா அம்மாக்காகவே உயிர் வாழ்கிற ஒரு ஜீவன் நான் பார்க்க முடியும்னா அது கண்டிப்பாக என்னுடைய நரேஷாக தான் இருக்க முடியும். 2020 மெக்கானிக்கலுங்க. ஸோ வேறு ஏதோ ஒரு ஃபீல்டில் ஒரு சர்வீஸ் இன்ஜினியராக இருந்துட்டு அதுக்கப்புறமா அதெல்லாம் எனக்கு செட் ஆகாது அப்படின்ட்டு ஐடிக்குள்ளே வரணுன்னு வெறித்தனமாக படித்தவங்க. ஸோ நொய்டாவில் ப்ளேஸ் ஆகிருக்காங்க. மிக பெரிய கம்பெனி. சேல்ரி நினச்சி கூட பார்க்க முடியாதுங்க. நார்மலாக ஒரு பர்சன் ஒரு சேல்ரி வாங்குறாருன்னா அது 2.5-3 மடங்கு சேலரியை வாங்கின பர்சன் தான் நம்முடைய நரேஷ்குமாருங்க. ஆத்தூரை சேர்ந்தவருங்க. 2020 மெக்கானிக்கலுங்க. இவர் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் படித்தாருங்க. ஹிந்துஸ்தான் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியில் படிச்சுட்டு அதுக்கப்புறமா மெக்கானிக்கல் இண்டஸ்ட்ரி அவருடைய இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணிவிட்டு இது செட் ஆகாதரா அப்படின்ட்டு டக்குன்னு ஐடிக்குள்ளே போயிட்டாருங்க. அதாவது ஒரு 100-200 பேர் இருப்பாங்க, ஆனால் அதில் ஒரு சிறந்த ஒருத்தர் இருப்பான். அந்த மாதிரி ஒரு ஐகானிக் பர்சன் நம்ம சொல்லாங்க. ஓகேவா? ஐகானிக் பர்சன். இவன் மட்டும் தனியாக தெரிவாங்க. அந்த திறமை அவன்கிட்ட இருக்குங்க. பேச்சு திறமையாக இருக்கட்டும், கன்வின்சிங் பவருங்க, ப்ரிப்பரேஷன் பவர்னு எல்லாமே இருக்குங்க. ஒருத்தர் சாதிக்கணும்னா அதுக்கு ஒன்றே ஒன்று முக்கியங்க. வாழ்க்கையில் தோல்வி அடைஞ்சிக்கிட்டே இருக்கலாம், ஆனால் சாதிக்கணும் ஒன்றே ஒன்று தான் வேணும், தன்னம்பிக்கையும் விடாமுயற்சியும். அந்த எக்ஸாம்பிள் தான் இந்த நரேஷ்குமாருங்க. வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருங்க தம்பி. நானும் இந்த கம்பெனி மிகப்பெரிய லெவலில் வாழ்த்துறோங்க. ஸோ எங்களுடைய டெஸ்டிமோனியல் வீடியோஸ்லங்க இன்றைக்கி இல்லை, ஃப்யூச்சரில் இருக்கிற எல்லா வீடியோஸுமே எங்களுடைய ட்ரெயினிஸ் யாரெல்லாம் ப்ளேஸ் ஆகியிருக்காங்க அப்படின்ற அவங்களுடைய ஃபேஸை நாங்கள் மறைச்சிருப்போம். அது இல்லாமல் அவங்க எந்த கம்பெனியில் ப்ளேஸ் ஆகிருக்காங்க, அது எவ்வளோ சேலரியில் ப்ளேஸ் ஆகிருக்குன்றது அவங்க ரெக்வஸ்ட் படி வெளியில் சொல்ல வேண்டாம்னு கேட்டதுக்காக அதை பற்றி இன்ஃபர்மேஷன்ஸ் எதுவுமே நாங்கள் பாஸ் பண்ண மாட்டோம். தயவு செஞ்சு இதை யாரும் தப்பாக எடுத்துக்க வேண்டாங்க. ஸோ ஆக்சுவலாக இந்த பேட்ச்னு சொல்லக்கூடாதுங்க. இந்த செட் ஆஃப் பீப்புளில் பார்த்தீங்கன்னா ஒரு டாப் மோஸ்ட் பர்ஃபார்மர்னு ஒருத்தர் இருப்பாருங்க. அந்த டாப் மோஸ்ட் பர்ஃபார்மர்னால் அவர் யாராக இருக்க முடியும்னா எல்லாத்துலேயும் ஃபஸ்ட்டாக இருக்கிற மட்டும் தான் இருக்க முடியும். அந்த வெரி அக்ரெசிவ்னஸுங்க. அடித்தா நெத்தில் அடிக்கணும்ன்ட்டு நினைப்பாங்க. அந்த மாதிரி ஒரு டாப் என்ன பார்க்குற மாதிரி ஒரு ஃபீல்னு வச்சுங்களேன். எங்கள் ஊர் பக்கம் தாங்க அவன், அதான் உண்மை. நான் உங்கள்கிட்ட கேட்க வேண்டியது நரேஷ், உங்களை பற்றி நீங்கள் சொல்லாங்க. நீங்கள் அப்பா பேர் அம்மா பேர் எல்லாமே சொல்லாங்க. ஸோ என்னோடய நேம் பார்த்தீங்கன்னா நரேஷ். என்னோட நேட்டிவ் பார்த்தீங்கன்னா ஆத்தூர். நான் ஒரு பிஇ மெக்கானிக்கல், ஒரு 2020 பாஸ் அவுட் ஸ்டூடெண்ட். சரி, ஓகே தம்பி. ஆக்சுவலாக நரேஷ், ஆக்சுவலாக மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட் நீங்கள் எப்படி ஐடிக்குள்ளே உங்களுக்கு இவ்வளோ இன்ட்ரெஸ்ட் தம்பி? ஏன்னா மற்றவங்கள விட நீங்கள் ஒரு ஸ்டார் பர்ஃபார்மருங்க. அது எப்படிங்க தம்பி அது உங்களால் முடிஞ்சு? ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா ஒருத்தரால் தான் நான் எங்கள் குடும்பமே இருக்குன்னு சொல்லலாம். ஸோ எங்கள் அப்பாவுக்காக நான் ஏதோ ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் நினச்சேன். இப்போ ஆக்சுவலாக கோடிங் கஷ்டன்றாங்க. நீங்கள் மெக்கானிக்கல் தம்பி, எப்படி இந்த கோடிங் நீங்கள் ஹேண்டில் பண்ணீங்க? ஸோ கண்டிப்பாக கோடிங் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம் தான். எப்படின்னா நீங்கள் ஒரு கோடிங்கை நீங்கள் ஃபுல்லாகவே நீங்கள் மக்கப் பண்ணிங்கன்னா ரொம்ப கஷ்டமானது கோடிங் மட்டும்தான். அதனுடைய கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இதை விட ஈஸியான லாங்குவேஜ் வேறு எதுவுமே கிடையாது. சூப்பர். அப்புறம் கோடிங் ஈஸின்றீங்க. கண்டிப்பாக மெக்கானிக்கலால் படிக்க முடியுன்றீங்களா தம்பி? 100% படிக்க முடியும். சூப்பருங்க. சரி, ஓகேங்க தம்பி. ஃபைன். 2020 மெக்கானிக்கல் தம்பி நேர்மையாக போக முடியாதுன்னு சொல்கிறாங்க இல்லையா? காசு கொடுத்து தான் போக முடியும், மெக்கானிக்கலாக போக முடியாது ஐடிக்குள்ள அப்படின்னு சொல்லுவாங்க. உண்மை அதுதான். ஓப்பனிங்ஸ் எப்படி இருக்குது, வேலை கிடைக்குமா கிடைக்காதா, நேர்மையாக போக முடியுமா? உங்களுக்கு கிடைக்கும், நேர்மையாக கண்டிப்பாக போகலாம். எப்போ அப்படின்னா நீங்கள் ஸ்கில்ஃபுல்லாக இருந்தால் மட்டும்தான். நீங்கள் அதுக்காக நீங்கள் என்ன பண்ணணும்னா நீங்கள் டெய்லி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டே இருக்கணும். என்னை ஃபுல்லாகவே நான் எவ்வளோ மோல்டு பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு மோல்டு பண்ணி நான் இவ்வளோ படித்து ஸோ ஒரு டாட்நெட் டெவலப்பராக நான் என்ன பண்ணியிருக்கேன், ப்ளேஸ் ஆகிருக்கேன். ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். கண்டிப்பாக நீங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருக்கீங்க. ஃபைனலாக ஒரே ஒரு கொஷின் மட்டும். அந்த கம்பெனி உங்களோட ட்ரீம் கம்பெனின்னு சொல்லியாச்சுங்க. ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி சொல்ல தேவையில்ல, அமெரிக்கா போகிறீங்க, அது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. எப்போ மேரேஜ் பிளான் பண்ணிட்டுருக்கீங்க சார்? ஒரு 2 இயர்ஸ்க்கு அப்புறம். 2 இயர்ஸ்க்கு அப்புறம் நிறைய செட்டில் ஆக வேண்டியது இருக்குன்றீங்களா? நான் அமெரிக்காவில் சுற்றி பார்த்துட்டு வந்தீங்களா? சரி, ஓகே. ஸோ கண்டிப்பாக நான் நரேஷை நான் பாராட்டுறேங்க. ஏன்னா நினச்சி கூட பார்க்க முடியாத ஒரு ஹார்ட் ஒர்க்குங்க. அண்டு இன்டர்வியூ பார்த்தீங்கன்னா எத்தனை ரவுண்டு? மொத்தம் 6 ரவுண்டு. ஸோ 6 ரவுண்ட்லேயே ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே நான் 6 ரவுண்டுமே கிளியர் பண்ணிட்டேன். ஸோ எங்கள் பேட்சில் ஃபஸ்ட்டு ப்ளேஸாக இருக்குது நான் தான். ஆமாம். அது எப்படி இருந்துச்சு? டஃபஸ்ட்டுன்னு சொல்லுவீங்களா? அது சொல்லுங்கள். பயங்கரமாக எவ்வளோ டஃப்பான இன்டர்வியூ அது. ஆனால் எனக்கு ஒவ்வொரு இன்டர்வியூ நான் பார்க்கும்போது எங்கள் அப்பாவோட முகம் தான் எனக்கு அந்த இடத்துல எனக்கு ஞாபகம் வரும். ஸோ இந்த இன்டர்வியூ நான் 100% அடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி ஒரு கான்ஃபிடென்ட்டாக இருந்தேன். ஸோ எங்கள் அப்பாவுக்காக இந்த ஒரு விஷயம் நான் பண்ணேன். கண்டிப்பாக
அவங்க அப்பா வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுவாருங்க இந்த மாதிரி ஒரு பையன் கிடைச்சதுக்கு அப்படின்ட்டு நானே சொல்லுவேங்க. ஸோ அவருக்கு நான் வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேங்க. என்னோட நேம் நரேஷ். என்னோட நேட்டிவ் பார்த்தீங்கன்னா சேலம். நான் ஒரு பிஇ மெக்கானிக்கல், ஒரு 2020 பாஸ் அவுட் ஸ்டூடெண்ட். ஒரு எம்என்சி கம்பெனியில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு என்னுடைய கோர் ஃபீல்டில் நான் என்ன பண்ணேன்னா ஒரு 2 வருஷம் பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணேன். ஸோ எனக்கு அதில் பார்த்தீங்கன்னா எந்த விதமான ஒரு ஒர்க் சாட்டிஸ்ஃபிகேஷனுமே இல்லை, அதில் எந்த விதமான க்ரோத்தும் இல்லை. ஸோ நான் அப்போ தான் நான் வந்து என்ன பண்ணலான்னா ஒரு ஐடிக்கு சுவிட்ச் ஓவர் ஆகலாம் அப்படின்னு சொல்லி நான் முடிவு பண்ணேன். அப்போ தான் என்னோடய ஃப்ரெண்டு யாரை மீட் பண்ண வச்சார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வெங்கட் சாரை மீட் பண்ண வச்சார். ஸோ நான் அவர்கிட்ட வந்து கம்ப்ளீட் கைட்லைன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் கேட்டேன். ஒரு dotnet டெவலப்பராக நான் ப்ளேஸ் ஆயிருக்கேன். ஸோ தேங்க்யூ வெங்கட் சார். ஃபர்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே என்னோட செல்ஃப் இன்ட்ரோடக்ஷன் கேட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னோட ப்ராஜெக்ட் பற்றி கேட்டாங்க. செகண்ட் ரவுண்டு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஆப்டிடியூட். மொத்தம் 100 கொஸ்டின் இருந்துச்சு. அதில் நீங்கள் 80 மார்க்ஸ் எடுத்தால் மட்டும் தான் உங்களுக்கு பாஸ். நான் ப்ளேஸ் ஆனதுக்கு அப்புறமா நான் யாருக்கு எங்கள் வீட்டில் கூட நான் ஃபஸ்ட்டு சொல்ல, சார்கிட்ட தான் சொன்னேன். சார்ட்டு சொன்னோடனே அவ்வளோ ஹாப்பியாக இருந்தார்.